கந்தபுராணம் பார்த்து வரும் எனது அன்பு முருக பக்தர்களே, இன்று நாம் இப்போது பாகம் 5ஐ பார்க்கப் போகிறோம். பாகம் 4இல் கடைசியாக தேவர்கள் முருகப்பெருமானை எதிர்த்து தாக்க வந்தனர் என்று பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக என்ன நடக்கப் போகிறது என்று காண்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த காணொளியை கடைசி வரை பார்த்து முருக பக்தியில் மூழ்கிடுங்கள். மேருமலையையே கிள்ளி எறியும் பாலமுருகனின் செயல் கண்டு இந்திராதி தேவர்கள் ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டனர். உலகில் தாங்கள்தான் பெரியவர்கள் என்ற மாயை கண்களை மறைத்தது. எனவே சிறுவன் என்றும் பாராமல் முருகனைத் தட்டிக் கேட்டனர். அடே சிறுவனே, உன் விளையாட்டை நிறுத்தப் போகிறாயா இல்லையா என இந்திரன் ஆவேசமாகக் கேட்டான். தேவர் தலைவனே, நானோ சிறுவன், நீயோ பெரும்படையுடன் வந்துள்ளாய். சிறுவர்கள் விளையாடுவது என்பது இயற்கைதானே? என் விளையாட்டால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே என்றான் முருகன். வருணன் இந்த பேச்சின் குறுக்கே புகுந்தான். கடலுக்குள் புகுந்து ஆமைகளையும் திமிங்கலங்களையும் கசக்கிப் பிழிந்து விளையாடுகிறாய். இது தவறில்லையோ என்றான். வருணனே, பிதற்றாதே. பூலோகத்தில் குழந்தைகள் ஏரிகளில் இறங்கி மீன்பிடித்து விளையாடுகிறார்கள். நானும் ஒரு சிறுவன்தான். என் வீரத்தை சுயசோதனை செய்து கொள்ளும் பொருட்டு அவற்றைப் பிடித்து விளையாடுகிறேன். ஒருவேளை என் கையால் அவை உயிர்விட்டால் கூட அவற்றுக்கு முக்தியே கிடைக்கிறது. பிறப்பற்ற நிலையால் ஆனந்தம் கொண்டு அவை சிவலோகப் பதவியை அடைந்துள்ளன. கணங்களாகவும் என் தாயின் கண்களுக்கு அழகு சேர்ப்பனவாகவும் அவை உருவெடுத்துள்ளன. அதனால் என் அன்னை மீனாட்சி என்ற திருநாமம் பெற்றிருக்கிறாள். தேவர்களே, என் பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு மறந்துவிட்டதோ? நான் யார் என்பது உங்களுக்குத் தெரியுமா என்றார். தேவர்களும் முருகனை எதிர்த்துப் பேசினர். குழந்தாய், அந்த சிவனும் பார்வதியுமே ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் தன்மை படைத்தவர்கள். உனக்கு ஏது அந்த சக்தி? ஏதுமறியா சிறுவனான நீ இதோடு நிறுத்திக் கொண்டால் பிழைப்பாய், இல்லாவிட்டால் உன்னைக் கொன்றுவிடுவோம் என்று மிரட்டினர். வேலன் அந்த வாய்ச்சொல் வீரர்களின் மீது சிகரத்தின் ஒரு பகுதியைப் பிடுங்கி வீசி எறிந்தான். தேவர்கள் சிதறியடித்து ஓடினர். தேவேந்திரன் அம்புமாரிப் பொழிந்தான். அவையெல்லாம் மலர் மாலைகளாகி கந்தனின் கழுத்தில் விழுந்தன. முருகன் தன் கையிலிருந்த சின்னஞ்சிறு அம்புகளை தேவர்கள் மீது அடித்தான். ஒரு அம்பு தேவேந்திரன் வீற்றிருந்த ஐராவத யானையின் மத்தகத்தை குத்திக் கிழித்தது. அது அலறியபடியே விழுந்து இறந்தது. யானை மீதிருந்த இந்திரன் தரையில் உருண்டான். இதைப் பார்த்து கந்தன் கைகொட்டி சிரித்தான். இந்திரனுக்கு ஆத்திரம் அதிகமாகி தன் வஜ்ராயுதத்தை வடிவேலன் மீது எறிந்தான். அதை அவன் சுக்குநூறாக்கினான். அனைத்து ஆயுதங்களும் தீர்ந்து போகவே நிர்கதியான தேவர்கள் உயிர் பிழைக்க ஓடினர். அவர்களில் பலரைக் கொன்றான் வடிவேலன். தேவர்கள் பிரகஸ்பதியிடம் ஓடினர். அவர்தான் தேவர்களுக்கு குரு. தங்களைக் காப்பாற்றும்படி வேண்டினர். நடந்த விவரத்தை தன் ஞானத்தால் அறிந்த குரு சிவமைந்தனிடம் மோதியது உங்கள் தவறல்லவா? உங்கள் ஆணவத்தால் அறிவிழந்தீர்களே. என்னிடம் பாடம் படித்தும் முட்டாள்களாக இருக்கிறீர்களே. என் பெயரைக் கெடுத்துவிட்டீர்களே. சரி, நானே போய் அவரிடம் சரணடைகிறேன் என்று கூறிப் புறப்பட்டார். பாலமுருகனைச் சந்தித்து அவனை வாழ்த்தி வணங்கி நடந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டார். சிவபெருமானே பிரகஸ்பதி என்று சொல்வாரும் உண்டு. அப்படியிருக்கும்போது தந்தை மகனிடம் மன்னிப்பு கேட்கலாமா என்றால், குருவுக்கு குருவான முருகனிடம் மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பணியில் இருக்கிறீர்கள். மேலதிகாரி வயதில் குறைந்தவராக இருந்தாலும் அவரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது போலத்தான் இதுவும். பிரகஸ்பதியின் வேண்டுகோளை ஏற்ற பாலமுருகன் சினம் தணிந்தான். இறந்த தேவர்களை உயிர் பெறச் செய்தான். அவர்களின் ஆணவத்தை அழித்து பக்தி ஞானத்தைக் கொடுத்தான்.
தானே பரம்பொருள் என்பதை உலகறியச் செய்யும் விதத்தில் 12 கைகளும் விண்ணுயரம் உயர விஸ்வரூப காட்சி தந்தான். விஸ்வரூப முருகனிடம் தேவர்கள் சூரபத்மனால் சிறைபிடிக்கப்பட்ட தேவர்களை விடுவிக்க வேண்டிக் கொண்டார்கள். அவன் மகிழ்வுடன், தேவர்களே கலங்க வேண்டாம், எனது அவதாரமே சூரவதத்தின் பொருட்டு உருவானதுதான். தங்கள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றுவேன் என்றான். இந்நிலையில் தனக்கு ரிஷபம் வாகனமாக இருப்பது போல் தன் மகனுக்கு ஒரு வாகனம் வேண்டும் என விருப்பப்பட்டார் சிவபெருமான். தேவகான பாவலர் நாரதர் மூலமாக இதற்கான ஏற்பாட்டை செய்தார். நாரதா, நீ யாகம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய் என்றார் சிவபெருமான். என்ன காரணத்துக்காக யாகம் நடத்தச் சொல்கிறார் என்பது புரியாவிட்டாலும் ஏதோ ஒரு கலாட்டா செய்ய தனக்கு நேரம் வந்துவிட்டதாக கருதிய நாரதர் சிவனின் கட்டளையை பதிலேதும் பேசாமல் ஏற்றுக்கொண்டார். யாகத்திற்காக அதவாயு என்ற பசுவை யாகத்திற்கு கொண்டு வந்தனர் சிலர். யாகம் துவங்கியதும் அந்த பசு பயங்கரமாக சத்தமிட்டது. அனைவரும் ஆச்சரியமும் பயமும் கொள்ளும் வகையில் அந்த பசுவின் வயிற்றில் இருந்து ஒரு பயங்கர ஆடு தோன்றியது. அது யாகத்திற்கு வந்தவர்களை நாலாத்திக்கிலும் விரட்டியடித்தது. நேரம் செல்லச் செல்ல அதன் உருவம் வளர்ந்து கொண்டே போனது. யாரும் அதன் அருகே நெருங்க முடியவில்லை. தேவர்கள் கதறினர். பார்த்தாயா, சிவன் சொன்னதாகச் சொல்லி இந்த நாரதன் யாகத்தைத் துவங்கினான். யாகத்திற்கான காரணத்தையும் சொல்ல மறுத்தான். யாகத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வந்த நம்மை துன்புறுத்திப் பார்க்க அவனுக்கு ஆசை. மாட்டை ஆடாக்கினான். ஏதோ மாயாஜாலம் செய்து பெரிய கொம்புகளுடன் அது நம்மை முட்ட வருகிறது. இதென்ன கொடுமை என்று திக்குத் தெரியாமல் ஓட்டம் பிடித்தனர். எல்லாரையும் கலாட்டா செய்பவன் நான்தான், என்னையே கலக்கிவிட்டாரே இந்த சிவபெருமான் என்று நாரதரும் அங்கிருந்து தப்பினால் போதும் என ஓடினார். அஷ்டதிக்கஜங்கள் எனப்படும் 8 யானைகள் உலகத்தின் 8 திசைகளையும் தாங்குகின்றன. அந்த ஆடு அந்த யானைகளையும் விரட்டியது. யானைகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்ததால் உலகமே ஆடத் தொடங்கியது. தேவர்கள் நிலையில்லாமல் தவித்தனர். இதையெல்லாம் உணர்ந்தும் உணராதவர் போல் திருமால் அயர்ந்திருந்தார். அந்த வைகுண்டத்திலும் புகுந்து ஆடு அட்டகாசம் செய்தது. இந்தத் தகவல் முருகப்பெருமானுக்கு சென்றுவிட்டது. அவர் தன் தலைமை தளபதி வீரபாகுவிடம் கண் ஜாடை காட்டினார். தலைவனின் கண்ணசைப்பிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்ட வீரபாகு உடனடியாக புறப்பட்டான். வைகுண்டத்தை கணநேரத்தில் அடைந்ததுமே பலம் வாய்ந்த அவனைக் கண்டு ஆடு பின்வாங்கியது. இருப்பினும் அவனை முட்ட வருவது போல் பாசாங்கு செய்தது. வீரபாகு அதற்கு அசைபவனா என்ன? அந்த வீரச்சிங்கம் ஆட்டின் கழுத்தை ஒரே அழுத்தாக இழுத்துப் பிடித்தான். கொம்பைப் பிடித்து தரதரவென இழுத்து வந்து முருகனின் முன்னால் விட்டான். முருகப்பெருமானை பார்த்ததோ இல்லையோ, அந்த ஆடு அவர் பாதத்தில் பணிந்தது. முருகப்பெருமான் கருணைக் கடவுள். மிகப்பெரும் தவறு செய்தாலும் அவரிடம் பணிந்துவிட்டால் கருணையுடன் மன்னித்து விடுவார். அவர் அந்த ஆட்டின் மீது ஏறி அமர்ந்தார். முருகப்பெருமானுக்கு அந்த ஆடே வாகனமாயிற்று. இந்த சம்பவத்தை வாழ்வியலோடு ஒப்பிடலாம். கடவுள் இருக்கிறார் என்பது தெரிந்தும் ஒவ்வொரு ஜீவனும் தங்களை உயர்ந்த ஒரு பிறவியாகக் கருதிக் கொண்டு ஆணவத்துடன் திரிகின்றன, அநியாயம் செய்கின்றன. இறைவன் அவற்றைத் தம் பக்கம் இழுக்கிறான். அவை அவனை சரணடைந்தால் தனக்குள் ஐக்கியமாக்கிக் கொள்கிறான். திருந்தாத ஜென்மங்களை கடுமையாகச் சோதிக்கிறான். இங்கே ஆடு அடங்கிப் போனதால் அவனுக்குரிய வாகனமாகவும் பாக்கியம் பெற்றது. தேவர்கள் முருகனை மேஷவாகனனே வாழ்க எனக் கூறி வாழ்த்தினர். யாகம் நடத்தி அதிர்ந்து போன நாரதர் முருகனிடம் ஓடோடி வந்தார். ஆடு முருகன் முன்னால் பெட்டிப்பாம்பாக நிற்பதைப் பார்த்து, சிவமைந்தனே, இதென்ன அதிசயம்? பசு ஆடானதும் அது உன்னைத் தேடி வந்ததும் எனக்கு ஏதும் புரியவில்லையே என்றார். முருகன் சிரித்தான். நாரதரே, தாங்கள் தவத்தில் உயர்ந்தவர். யாகத்தின் பலனை இந்த உலகுக்கு எடுத்துக் காட்டவே
இத்தகைய நாடகம் ஒன்றை என் தந்தையின் ஏற்பாட்டால் நடத்தினேன். நீங்கள் யாகம் செய்தபோது தோன்றிய இந்த ஆடு எனக்கு காணிக்கை ஆயிற்று. இதுபோன்ற சிறு காணிக்கையைக் கூட நான் பெரிய மனதுடன் ஏற்பேன். மனமார்ந்த பக்தி செய்ததாகக் கருதி 1க்கு 10 பலனளிப்பேன். தாங்கள் தொடர்ந்து இந்த யாகத்தை செய்யுங்கள். யாகத்தில் தோன்றிய இந்த ஆட்டை எனக்கு பரிசளித்ததால் உங்களுக்கு 100 யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்றார். நாரதர் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றார். இதன் பிறகு கைலாயம் திரும்பினார் முருகர். ஒருநாள் நான்முகனான பிரம்மா சிவதரிசனத்துக்கு வந்தார். இறைவனை வணங்கிவிட்டு புறப்பட்டார். அப்போது வழியில் முருகன் தன் தளபதிகளோடு உரையாடிக் கொண்டிருந்தான். பிரம்மன் அவனைப் பார்த்தும் கண்டு கொள்ளாமல் சென்றார். "ஓய் பிரம்மா, இங்கே வாரும்" என்றான் முருகன். பிரம்மன் முருகனைப் பற்றி ஏற்கனவே அறிவார். அவன் தன்னால் உருவாக்கப்பட்டவன் அல்ல, சாட்சாத் பரமசிவனின் நேரடி வடிவம் என்பதை உணர்ந்தவராதலால் மிகவும் பவ்யமாக முருகன் முன் கைகட்டி நின்றார். "வணக்கம் சிவமைந்தரே, தாங்கள் அழைத்த காரணம் என்னவோ?" முருகன் பவ்யமாக பேச ஆரம்பித்தான். "பிரம்மனே, நீர் எங்கிருந்து வருகிறீர்? எதற்காக இங்கு வந்தீர்?" என்றார் முருகர். "முருகா, நான் சிவபெருமானை வணங்க வந்தேன். என்னுலகம் சத்தியலோகம். அங்கிருந்துதான் என் படைப்புத் தொழிலை நடத்துகிறேன். இவ்வுலகத்தின் இயக்கத்துக்குக் காரணமானவனே நான்தான்" என்று பெருமையடித்துக் கொண்டார் பிரம்மன். "ஓ, அப்படியானால் நீர் பெருமைக்குரியவர்தான். சரி, எந்த அடிப்படையில் நீர் உயிர்களைப் படைக்கிறீர் என நான் தெரிந்து கொள்ளலாமா?" என்று ஒன்றுமறியாதவன் போல் அப்பாவியாய்க் கேட்டான் முருகன். "சிறு பிள்ளையான உனக்கு அதெல்லாம் புரியாது முருகா, நான் வரட்டுமா?" என்றார் பிரம்மா. முருகனுக்கு கோபம் வந்துவிட்டது. சற்றே அவரை அதட்டி நிறுத்திய முருகன், "ஓய், நான் கேட்டதற்கு பதில் சொல்லிவிட்டு புறப்படும். இஷ்டத்துக்கு என் வீட்டுக்குள் வந்தீர். இஷ்டத்துக்குப் போவதாகச் சொல்கிறீர். மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்?" என்றதும் நடுங்கிவிட்டார் பிரம்மா. உலகத்தையே கலக்கிய ஆட்டை அடக்கியவன் முருகன். நாமெல்லாம் அவன் முன் எம்மாத்திரம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு திரும்பவும் கைகட்டி நின்று, "முருகப்பெருமானே, எனையாளும் சிவமைந்தனே, படைப்பின் இலக்கணத்தைச் சொல்கிறேன் கேள். படைப்புகள் ஓம் என்ற பிரணவத்தின் அடிப்படையில் அமைகின்றன" என்றார். "ஓஹோ, ஓம் என்று சொன்னீரே, அந்த மந்திரத்தின் பொருள் தெரிந்தால்தானே நான் படைப்பின் ரகசியத்தைத் தெளிவாகத் தெரிந்து கொள்ள முடியும்" என்றான் முருகன். "முருகா, இது புரியவில்லையா உனக்கு?" "ஓம்" என்றாள் பிரம்மன். "அதாவது அந்த மந்திரத்துக்குரிய பொருளே நான்தான், நான்தான் எல்லாம்" என்றார். இதைக் கேட்டு முருகன் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் வீரபாகு ஓடிவந்தான். பிரம்மாவின் தலையில் ஒங்கிக் குட்டினான். "பிரம்மா, என்ன உளறுகிறாய்? ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியாத நீ படைக்கும் தகுதியை இழந்தாய். போதாக்குறைக்குப் பொய்யும் சொல்கிறாய். 4 தலைகள் இருந்தும் உமக்கு அறிவு மட்டும் இல்லவே இல்லை என்றவன் அவரை இழுத்துப் போய் சிறையில் அடைத்துவிட்டான்." பிரம்மனுடன் வந்தவர்கள் கதிகலங்கிப் போனார்கள். பிரம்மாவை விடுவிக்க அவர்கள் நேராக சிவனிடம் ஓடினர். அங்கு போனால்தானே சிபாரிசுக்கு ஆள் பிடிக்க முடியும். பிரம்மலோகத்தினர் சொன்னதை சிவபெருமான் புன்னகையுடன் கேட்டார். நடந்ததையெல்லாம் நன்றாய் அறிந்த அந்த பரம்பொருள் இந்த உலகத்தை முருகனே படைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். மகனின் அளப்பரிய அறிவாற்றலை நேரில் காணப் புறப்பட்டார் அவர். குழந்தை வேலன் படைக்கும் தொழிலைச் செய்து கொண்டிருப்பதை 3 கண்களாலும் மகிழ்வோடு பார்த்தார். நம் வீட்டுக் குழந்தைகள் களிமண்ணில் பொம்மை செய்தாலோ, அழகான சித்திரங்கள் வரைந்தாலோ, திருக்குறளை அடிபிறழாமல் மழலை மொழியில் சொன்னாலோ எப்படி மகிழ்வோமோ, அதுபோல் தன் குழந்தையின் சிருஷ்டியைப் பார்த்துப் பார்த்துப் பூரித்தார். வேலனை மார்போடு அணைத்து முத்த மழை பொழிந்தார். "முருகா, நீ செய்தது என்னவோ நியாயம்தான். அதற்காக உன்னிலும் வயதில் பெரியவருக்கு மரியாதை தந்திருக்க வேண்டாமா? பிரம்மனை விட்டுவிடு" என்றார். "தந்தையே, இதென்ன நீதி? எனக்காக என் தம்பிகள் இணைந்து இந்த ஸ்கந்தகிரியை உருவாக்கியுள்ளனர். இதன் தலைவன் நான்.
உங்கள் லோகத்துக்கு வருபவர்கள் என்னையும் வணங்க வேண்டும் என்பது நீங்கள் வகுத்த நியதி. இதை மீறினார் பிரம்மா. அது மட்டுமல்ல, ஒரு தொழிலைச் செய்பவன் அது பற்றி தெளிவாகத் தெரிந்திருக்க வேண்டும். படைப்புக்கு ஆதாரம் ஓம் என்ற பிரணவம். அதற்குரிய பொருளே அவருக்குத் தெரியவில்லை. அப்படியிருக்க, அந்த அஞ்ஞானி படைப்புத் தொழில் செய்ய அதிகாரமே இல்லையே. அதனால் அவரை சிறையில் அடைத்திருக்கிறேன். இது என் உள்நாட்டு விஷயம். இதில் தலையிடாதீர்கள் என்றான். சிவன் இது கேட்டு மகிழ்ந்தாலும் கோபமடைந்தாற் போல் காட்டிக்கொண்டு, முருகா, பிரம்மனை விடுதலை செய் என்று சொல்வது உன் தந்தை. தகப்பனின் சொல்லை மீறுவது மகனுக்கு அழகல்ல என்றார். தந்தையின் கட்டளைக்கு அடிபணிந்த முருகன் அவரை விடுவித்து விட்டான். பிரம்மன் தலைகுனிந்து நின்றார். பிரம்மா, கவலைப்படாதே. ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை இனியாவது அறிந்து கொள். தெரியாமல் ஒரு பணியைச் செய்யக்கூடாது என்ற முருகனின் வாதம் சரியே என்றார் சிவன். தேவர்கள் எல்லாம் பொருளைத் தெரிந்து கொள்வதற்காக ஆவலுடன் காத்திருந்தனர். அப்போது முருகன் சொன்னான், தந்தையே, இது சாதாரண விஷயமல்ல, மிகப்பெரிய ரகசியம். இதை உலகத்தினர் யாரும் அறியக்கூடாது. அதற்கு சில தகுதிகள் வேண்டும் என்பதை தாங்கள்தானே அறிவுறுத்தியிருக்கிறீர்கள். அந்தத் தகுதிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றான். அன்பு மகனே, நீ கூறுவது வாஸ்தவம்தான். தனக்கு மந்திரம் கற்றுக் கொடுத்த குருவை ஒருவன் பலர் முன்னிலையில் புகழ்ந்து பேசலாம். ஆனால் அவர் கற்றுத்தந்த மந்திரத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். முக்கிய மந்திரங்களைப் பிறரறிய வெளிப்படுத்துபவன் நரகத்தையே அடைவான். ஓம் என்பது சாதாரணமான மந்திரமல்ல. உலகம் உருவாவதற்குரிய ரகசியங்களை உள்ளடக்கிய மந்திரம். சரி மகனே, அதன் பொருள் எனக்கும் கூடத் தெரியாது. அதற்காக பிரம்மனைச் சிறையில் அடைத்தது போல் என்னையும் அடைத்துவிட மாட்டாயே என்று சொல்லிச் சிரித்தார் சிவன். சிவனால் உருவாக்கப்பட்டதும் அவருக்கே மட்டுமே பொருள் தெரிந்த ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை தனக்குத் தெரியாதென்று அவர் ஏன் மறைத்தார் தெரியுமா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சில தாலாட்டுப் பாட்டுக்கள் மிக நன்றாகவே தெரியும். ஆனால் தெரியாதவர்கள் போல் நடித்து தங்கள் குழந்தையைச் சொல்ல வைத்துக் கேட்பார்கள். காரணம், தங்கள் குழந்தையின் மழலை மழையில் நனைய வேண்டுமே என்பதற்காக அப்படி செய்வார்கள். இப்படித்தான் சிவனுக்கும் ஆசை. தனக்கு அதன் பொருள் தெரிந்தாலும் தன் மகனின் வாயால் கேட்டால் மகிழ்ச்சி ஏற்படும் என்பதால்தான். அது மட்டுமல்ல, தன்னை விட தன் மகன் உயர்ந்தவன் என்பதை பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டவும், வயதில் பெரியவராயினும் தன்னிலும் சிறியவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியுமானால் அதைக் கேட்டறிவதில் தவறு இல்லை என்பதை உலகத்துக்குச் சொல்வதற்காகவும் அவ்வாறு செய்தார். கைகட்டி, வாய்ப்பொத்தி, முட்டுக்காலிட்டு, முருகன் ஆசனத்தில் இருக்க மிகவும் பணிவாக அவரருகில் கீழே அமர்ந்து காதைக் கொடுத்தார் சிவபெருமான். தேவர்களெல்லாம் பூமாரி பொழிந்தனர். எங்கும் நிசப்தம். இளைஞனாயிருந்த முருகன் பாலமுருகனாக மீண்டும் மாறினான். தந்தையின் காதில் மந்திரத்தின் பொருளைச் சொன்னான். பின்னர் கையிலை திரும்பிய சிவன் மனைவியிடம் நடந்த விஷயத்தைச் சொன்னார். அவள் மனம் மகிழ்ந்தாள். முருகப்பெருமானின் புகழ் வைகுண்டத்திலும் பரவியது. அவனது ஆணையால்தான் திருமால் உலகத்திலுள்ள அரக்கர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் முருகனுக்கு மேலும் பெருமை தந்தது. இதற்காக அவர் தசாவதாரம் எடுத்து வருவதாக சிவனே பார்வதியிடம் சொன்னார். சூரபத்மனை அழிக்க வந்த தன் மருமகனுக்கு தன் சக்தியை வழங்க வேண்டும் என்று விரும்பினார் திருமால். பார்க்கடலில் துயில் கொண்டிருந்த அந்தப் பரந்தாமன் ஒருமுறை விழித்துப் பார்த்தார். அப்போது அவரது கண்களில் இருந்து கொடிகளை ஒத்த இடையை உடைய அழகிய பெண்கள் வெளிப்பட்டனர். தந்தையே வணக்கம் என்ற அப்பெண்களில் முதலாவதாக வந்தவள் அமுதவல்லி, அடுத்து வந்தவள் சௌந்தர்யவல்லி. இருவரையும் உச்சிமோந்த திருமால், என் அன்பு புத்திரிகளே, நீங்கள் இருவரும் என் மருமகன் முருகனுக்காகப் பிறந்தவர்கள். அவனின் புகழ் எல்லையற்றது என்று கூறி முருகனின் அருமை பெருமையை எடுத்துச் சொன்னார். இதைக் கேட்ட அந்தப் பெண்களின் உள்ளத்தில் முருகனைப் பார்க்காமலேயே காதல் பிறந்துவிட்டது. தங்கள் அன்புக் காதலனைப் பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் அவர்களுக்குள் இருந்தது. ஒருநாள் அமுதவல்லி
தன் தங்கையிடம், சௌந்தர்யா, நாம் முருகப்பெருமானுக்காகவே பிறந்திருக்கிறோம். உலகில் வல்லவன் யாரோ அவனை அடைவதில் பெண்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். வீரம்மிக்க ஆண்கள் உலகில் ஆங்காங்கேதான் இருப்பார்கள். தன் பக்கத்தில் இருப்பவனுக்கும் நண்பனுக்கும் சக மனிதனுக்கும் துன்பமிழைப்பவன் வீரன் அல்ல. பிறரது நன்மைக்காக தன் உயிரைக் கொடுக்கத் துணிபவன் எவனோ அவனே சுத்த வீரன். முருகப்பெருமான் தனக்காக அல்லாமல் உலக நன்மை கருதி சூரபத்மனை அழிக்கப் பிறந்திருக்கிறார். அவர் நம் கணவரானால் நம்மைப்போல் கொடுத்து வைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அமிர்த சௌந்தரிய முருகன் என்று அவர் பெயர் பெறுவார். அமுதமாகிய நான் அவருடன் இணைந்தால் அழிவில்லாத புகழ் பெறுவார். சௌந்தரியமாகிய நீ அவருடன் இணைந்தால் அவர் இளமைப் பொலிவுடன் திகழ்வார் என்றாள். இருவரும் என்றேனும் ஒரு நாள் முருகன் தங்களைத் தேடி வருவான் என எதிர்பார்த்தனர். காலம் சென்றதே தவிர முருகன் வரவில்லை. எனவே இருவரும் தங்கள் அலங்காரங்களைக் களைந்துவிட்டு வெள்ளைப் பட்டு உடுத்தி நாணல் காட்டுக்குச் சென்றனர். இடுப்பில் ஒட்டியாணத்துக்கு பதிலாக நாணல் புல்லை கயிறாகத் திரித்துக் கட்டிக்கொண்டனர். முருகனின் புகழ் பாடி தவத்தில் ஆழ்ந்தனர். நீண்ட நாட்களாகத் தவம் தொடர்ந்தது. அந்த கன்னியரின் தவத்தை மெச்சிய முருகப் பெருமான் அவர்கள் முன் தோன்றினார். அப்பெண்கள் பேருவகை அடைந்தனர். என்ன செய்ய வேண்டுமென்பது புரியவில்லை. கைகூப்பி வணங்கினர். ஓடிவந்து ஆளுக்கொரு பக்கமாக நின்றனர். பிறகு என்ன நடந்தது என்று பாகம் 5 பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். பாகம் 5 தவறாமல் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நான் பாகம் 5 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.